நம்ம வினோதாஜி நீங்க வந்து அப்படியே மௌனமா இருக்கிறது பார்த்தா உங்க ஊருக்கு போனாலே ரொம்ப சந்தோஷமால இருக்கீங்க நீங்க. சிரிப்பா பாருங்க அள்ளுது. சரி, என்ன கதையா கருத்தா இன்னைக்கு முதல்ல? சில பேருக்கு வந்து சந்தோஷம் அதிகமா வந்தா ஜாஸ்தி பேசணும்னு தோணும். ஓ சரி. எனக்கு வந்து பேசவே தோணாது. ஆஹா, அதனால இப்ப அமைதியா? சொல்லுவாங்கல்ல ராமாயணத்துல, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், அந்த மாதிரி அமைதியா இருக்கேன் நான். நீங்க வந்து உங்க ஊரை பார்த்த உடனே அப்படியே பிரமித்துல அப்படியே ஆழ்ந்துட்டீங்க. ஏன்னா வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை கடந்து வரும்போதே ஒரு ரொம்ப அந்த ஆசை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வரும். குறிப்பா வந்து தமிழ் பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து கலை பண்பாட்டு மையம், புகழ்பெற்ற தஞ்சாவூர் கோவில், இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப அடுத்ததா ஒரு பெருமைக்குரிய விஷயம் இங்க அருமையான கலை அறிவியல் கல்லூரி மற்றும் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேராசிரியர்களும் புனிதா கணேசன் அம்மாவும் பார்த்தா ரொம்பவும் பெருமையா இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு வந்து நாங்க நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பே வந்து குழந்தை வளர்ப்பில் ஆண்களின் பங்கு. இன்றைய சூழல்ல எப்படி எல்லாம் ஆண்கள் ஹெல்ப் பண்றாங்க வீட்டுல குழந்தைகளை. இன்னைக்கு பொதுவா இப்ப வந்து விடுமுறை காலம் தொடங்க போகுது இல்லையா? அப்போ ஆண்கள் வந்து எவ்வளவு தூரம் அவங்க குழந்தைகளை சமாளிக்கிறாங்க, எப்படி எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான். முக்கியமா இன்னொன்னு விஷயம் என்னன்னா, போஷன் பக்வாடா அப்படின்னு சொல்லிட்டு போஷன் பக்வாடா ஃபோர்ட்நைட், அதாவது நம்ம ஊட்டச்சத்து இருவார விழா. ஆமா, அதுக்காக ஊட்டச்சத்து பத்தியும் பேச போறோம். நல்ல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து எப்படி வளர்க்கறது, அதோட வந்து அவங்கள எப்படி ஒரு நல்ல ஒரு விதையிலிருந்து ஒரு விருட்சமாக்கணும், அத மாதிரி ஒரு குழந்தையிலிருந்து எப்படி ஒரு நல்ல மனிதனை ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு பேராசிரியர்கள் தர போறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது வினோதா வந்தா கதை சொல்லலைன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பா கதை தான். என்ன கதை? பாரதியாரோட வாழ்க்கையில ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். அவருக்கு வந்து செல்லம்மாளை காதலிச்சதை விட அவர் வந்து கவிதையா கண்ணம்மாவை காதலிச்சதுதான் அதிகம். இருந்தாலும் செல்லம்மாள் அப்பப்ப வேணும் அவருக்கு, ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவர் நல்லா பாத்துக்கிறதுக்கு. ஒரு நாள் வந்து அவங்க, நான் வெளியூர் போறேன், நீங்க வந்து இரவு உணவு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, நான் காத்தால வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா அவருக்கு வந்து இரவு உணவு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டாதான் தூக்கம் வருமா. இது குழந்தையிலேருந்தே அவரோட பழக்கம். அவருக்கு அன்னைக்கு வந்து செல்லம்மாள் இல்லை, அந்த பாலை காய்ச்சி கொடுக்கறதுக்கு செல்லம்மாள் இல்லை. ரொம்ப போராடுறாரு அடுப்புகிட்ட போய், அவரால் அந்த பாலை காய்ச்சவே முடியல. அந்த நேரம் பாரதிதாசன் அவரை பார்க்கறதுக்கு வராரு. தனியா இருக்கீங்களே, உணவு உண்டுட்டீங்களா, என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அவர்கிட்டையும் போய் சொல்றாரு, இந்த மாதிரி எந்த நேரமா இருந்தாலும் உணவு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பால் குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், இன்னைக்குன்னு பார்த்து என்னால் அதை செய்ய முடியல, உன்னால முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு. அவரும் போய் அடுப்பு பற்ற வைக்கிறாரு, திணிச்சு பார்க்கறாரு, புகை தான் வருது, பால் பொங்கலை. உடனே அவர் வந்து வெறுத்து போய், நீங்க படுத்து தூங்குங்க, நான் வேற ஏதாவது வெளியில கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வெளியில போயிடுறாரு. இவர் படுத்து பார்த்து தூக்கம் வரல, திரும்ப முயற்சி பண்ணி எப்படியோ பாரதி கிட்ட தோல்வின்ற பேச்சுக்கு இடம் இல்லை, நிச்சயமா கண்டுபிடிச்சிட்டாரு வெற்றியை. பாலை குடிச்சுட்டு தூங்கிடுறாரு. அவர் தூங்கினதுக்கு அப்புறமா பாரதிதாசன் வர்றாரு. அவர் வந்து அந்த டம்ளரை எடுத்து பாக்குறாரு. சரி ஐயா பாலை குடிச்சிட்டு தூங்குறாரு. அந்த டம்ளருக்கு கீழே ஒரு காகிதம் இருக்கு. என்னன்னா, அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத மனசுல உள்வாங்கிட்டு அந்த முதல் பாடல் எழுதினார், பெண்மை வாழ்க என்று கூத்தி வருவோம்டா அப்படின்னு சொல்லி. வெரி குட் வெரி குட். அதாவது நிச்சயமா அந்த காலத்துல நமக்கு வந்து இப்போ டக்குனு லைட்டரை எடுத்தோமா, கிளிக் பண்ணோமா, கேஸ் அடுப்பு எரிஞ்சுதா, இல்லைன்னா ஒரு இண்டக்ஷன் போட்டோமா கரண்ட்ல, உடனே பாலை காய்ச்சிடமா, 2 minutes அப்படின்றாங்களா, எல்லாமே 2 minutes நடந்துக்குது. ஏன்னா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை இல்லையா? அப்போ அவருக்கு வந்து உணர்ந்து எழுதின அந்த வரிகளை வந்து ஞாபகப்படுத்துறீங்க வினோதா? இல்ல, அந்த காலத்துல பாரதியார் ஒரே ஒரு நாள் பால் காய்ச்சினதுனால ஒரு கவிதை எழுதிட்டார். அப்ப இந்த காலத்துல ஆண்கள் எத்தனை கவிதை எழுதணும், அடுத்தா எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். அதை பத்திலாம் நம்ம பேசலாம். ஆமா, புனிதா கணேசன் அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம், நான் புனிதா கணேசன், பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியோட தலைவர் பேசுறேன். இப்போ வந்து மேடம் வினோதா வந்து கதை சொன்னாங்க. அது வந்து அதே கதையா சொன்னோம்னா, பெண்ணடிமை தீரும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பு அப்படிங்கிறது தான் விஷயம். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள தொடர்பை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டே போலாம். அது குறிப்பா பாரதி எடுத்தோம்னா அதை விட்டுட்டு கடந்து போக முடியாது. அதனால அதுல இருந்து கொஞ்சம் விலகி இப்ப பேசுவோம். இப்போ என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, குழந்தைகள் வளர்ப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு நேற்று என்னுடைய சிந்தனையில் தோன்றிய சில கருத்துக்களை வந்து நேயர்கள்ட்ட சொல்லணும், அல்லது உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன ஒரு செய்தினா, திருவிழாக்களுக்கோ விருந்தினர்கள் வீட்டுகளுக்கோ அம்மாச்சி வீட்டுக்கோ தாத்தா வீட்டுக்கோ போனோம்னா
நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது விளையாட்டு ஜாமான்கள் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. மரப்பாச்சி கட்டை இருக்கும், கார் ஓட்டுறதுக்கு காரை வந்து பொம்மை கார் பார்க்குறதே அதிசயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கண்ணாடி வளையல் போடுவோம், ரப்பர் வளையல் போடுவோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ திருவிழாக்கள்ல விளையாட்டு சாமான்களே இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கு. அந்த விளையாட்டு சாமான்கள் இருந்ததன் மூலமாகத்தான் அறிவியல் வளர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது. அந்த விளையாட்டு சாமான்கள் மூலமாக தான் அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம் அந்த துணைக்கோள்கள் எல்லாம் அனுப்புறாங்கிற சிந்தனை எல்லாம் வந்துச்சு. கார் இப்படி ஓட்டலாம், காரை வந்து வேகமா ஓட்டலாம், முந்திட்டு போகலாம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. இப்ப எல்லாமே வந்து அலைபேசியில கார் ஓட்டுறதுனால எல்லாம் தொலையாதான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அது ஒரு செய்தி. அது மாதிரி குழந்தை வளர்ப்புல வந்து ஆண்களுடைய பங்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க மேடம். விஜயலட்சுமி மேடமும் வினோதாவும் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ஆண்களுடைய பங்கு இருக்கு. எல்லாமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழுதுச்சுன்னா அந்த அலைபேசியை கொடுத்துட்டு அமைதியாயிடுறாங்க. அது இல்லை, அலைபேசியை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த பெண் சட்டம் போட்டான்னா ஒரு இருசக்கர வாகனத்தில் வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க தோழமைகளோட பேசிட்டு அப்படி வந்துடுறாங்க. இப்படி தான் இருக்குது. கதை சொல்கிற அப்பா அம்மா இல்லாததுனால அந்த கதைகளை கேட்டு வளர்கிற குழந்தைகள் வந்து குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற வாரம் நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன். ஒரு குழந்தை வளர்ப்பில் வந்து ஆண்களோட பங்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கும்போது, ஒரு குழந்தை வந்து எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல, அதனால திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். ஒரு குழந்தைய வந்து வண்டியில் வச்சு அவங்க அப்பா வந்து பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவர் அலுவலகம் போகிறாரு. ஒவ்வொரு நாளும் போகும்போதும் அவர் கடக்கிற தூரம் வந்து 15 நிமிடங்கள். அந்த 15 நிமிஷத்துலையும் குழந்தை உள்வாங்கினாலும் அதை வெளியில யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஒரு டீ கடை காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு அவர் எவ்வளவு பால் வாங்கணும், அவருக்கு எவ்வளவு நஷ்டம் வரும், எவ்வளவு லாபம் வரும், நஷ்டம் வந்தா அவர் எப்படி சமாளிப்பாரு, லாபம் வந்தா அதை என்ன பண்ணுவாங்க, பூக்கடையை கிராஸ் பண்ணும்போது அந்த அம்மா எத்தனை மணிக்கு எழுந்து வரணும், அவங்க எப்படி பூ கட்டணும், அவங்க எப்படியெல்லாம் செயல்படணும், வீட்டில் எப்படி சமாளிச்சுட்டு வரணும், இது எல்லாத்தையும் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அந்த குழந்தை எல்லாத்தையும் உள்வாங்கிறதுனால ஒரு நாள் வந்து வகுப்புல வந்து அவங்க ஆசிரியர் கேட்குற கேள்விக்கு எல்லா குழந்தைகளுக்கும் சரியான ஆன்சர் தெரியல. அந்த குழந்தை வந்து விறுவிறுன்னு பேப்பர் எடுத்து கட்டுரையாக எழுதி கொடுத்துறாங்க. அந்த ஆசிரியருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த வயசுல உனக்கு இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? அதுக்கு காரணம் அந்த குழந்தையோட தந்தை. தினமும் ஏதோ நம்மளோட கடமை, நம்ம பிள்ளை கொண்டு போய் ஸ்கூல்ல திணிச்சா போதும், அது ஊட்டச்சத்தா சாப்பிடுதா, சாப்பாடு சாப்பிடாம போகுதா, எப்படி போகுது, எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்காம இருக்கிற அப்பாக்கள் அதிகம். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு இதெல்லாம் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாருல்ல, அப்ப அந்த தந்தையோட கடமையை அவர் கரெக்டா செஞ்சதுனால அந்த குழந்தையால பேர் எடுக்க முடிஞ்சது. நிச்சயமா. ஊட்டச்சத்தை பத்தி இப்ப கேளுங்க. இப்போ ஊட்டச்சத்தை பத்தி கேட்கறதுக்காக பாரத் கல்லூரியோட துறை தலைவர் பேராசிரியர் சுபா அவங்க பேசுறாங்க. வணக்கம் மேம். ஊட்டச்சத்து மற்றும் கட்டுப்பாட்டு துறையில் துறை தலைவராக இருக்கேன். இப்போ வந்து மேடம் சொன்ன மாதிரி குழந்தை வளர்ப்பில் வந்து ஆண்களின் பங்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு செய்கிறவங்க வந்து அம்மாக்களை தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட முக்கியத்துவம் அதையும் வந்து குழந்தைங்களுக்கு இது வந்து சாப்பிடணும், எந்த பொருளை வந்து வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அப்பாவுக்கு நல்லாவே தெரியணும். அப்பா இப்போ எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட், இப்போ பானிபூரி, அந்த பீஸா, பர்கர் அதெல்லாம் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் அம்மாவை செய்ய சொல்லுவோம். அதே பீஸாவை வந்து வீட்லேயும் செய்யலாம். அது எப்படின்னா, சாதாரண ப்ரெட்டில் வந்து நம்ம கேரட்டு பொரியல் பண்ணுற மாதிரியே கேரட்டு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு அதையும் வந்து நெய் போட்டு வெண்ணெய் போட்டு செய்யறதுலாம் பீஸா. அதே பீஸாவை வீட்லேயும் செய்யலாம் அப்படிங்கிறத அப்பாக்கள் தான் குழந்தைங்களுக்கு வந்து உணர்த்துறாங்க. கடையில் போயிட்டு பார்த்த அந்த விஷயத்த வந்து வீட்லேயும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அடுத்தது உணவு அப்படின்னு வரும்போது சத்துணவு அப்படின்னா வெறும் அப்பாக்கள் உணர்த்துறாங்கன்னு சொல்றீங்க, உங்க வீட்டுல உணர்த்துறாங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா மேம், எங்க வீட்டுல வந்து தான் அவங்க சொன்னதே. நானும் வந்து வீட்டுல வந்து பீஸா செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. வெறும் சத்து மாவு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம குழந்தைங்க எப்படி சாப்பிட வைக்கணும். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ காஃபி குடிக்கிறதா குழந்தைங்க விரும்புவாங்க. சத்து மாவு அப்படின்னு விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே சத்து மாவை நம்ம கொழுக்கட்டையா செஞ்சு கொடுக்குறோம். சத்து மாவு நம்ம கடையில வாங்க சத்து மாவு கிடையாது. நாமளே அந்த தானியங்கள் எல்லாத்தையும் முளை கட்டி அதை பயிர் கரெக்டா இது பதப்படுத்தி அதை வந்து மாவா செஞ்சு அதை வந்து நம்ம வந்து கொழுக்கட்டையாவோ தோசையில போடுறது. குழந்தைங்களுக்கே தெரியாம சப்பாத்தியில நான் இன்கார்பரேட் பண்றாங்க.
ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்க செய்றீங்க சரி, உங்க வீட்ல அதுக்கு உங்களோட வீட்ல இருக்கிற ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? நீங்க காலையில எழுந்து இங்க வேலைக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் இதெல்லாம் தனியால நீங்க செய்றீங்களா? அந்த உண்மையை மட்டும் சொல்லணும். உண்மையிலுமே எனக்கு வந்து சப்போர்ட் என்னோட கணவர் தான் மேம். காலையில எனக்கு எல்லா உதவியுமே அவர் இருக்காங்கிறது உண்மையிலே அவரோட சப்போர்ட் இருக்கதான் நான் வேலைக்கே வரேன். இன்னும் சொல்ல போனா வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க நிஜமாவே. ஏன்னா என்னோட குழந்தை வளர்ப்புலயும் அவர் முழு பங்கு அவர் தான். ஏன்னா ஃபுல்லா குழந்தைங்களை காலையில எழுப்பி அதுங்களை குளிக்க வச்சு, என் குழந்தைக்கு வந்து 2 பொண்ணு, பெரிய பொண்ணு 9th படிக்குது, சின்ன பொண்ணு 3rd படிக்குது. 2 குழந்தைங்களையும் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது என் கணவர் தான். சமையல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு காய்கறி அரிஞ்சு கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன நான் சொல்றேனோ என்னென்ன வேலைகள் நான் வந்து ஷேர் பண்ணி எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி ஈவினிங் நைட் டிஃபன் செய்யும் போதுமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்நாக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செய்யும் போது என்னோட கணவர் என் கூடவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேம். குழந்தைங்கள சாப்பிடவும் வைப்பாங்க, குழந்தைங்களுக்கு ஊட்டவும் செய்வாங்க. எப்படியாவது அந்த கேரட்டை வந்து அந்த கேரட் என் பொண்ணுக்கு பிடிக்காது, சொல்ல போனா கேரட் பீட்ரூட் வந்து பிடிக்காது. அதையே வந்து சப்பாத்தியில போட்டு கொடுத்தா அது கேரட் போட்டிருக்கோன்றதை தெரியாமலே அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுருவோம் எப்படியாவது. அருமை. குழந்தைங்க வந்து லீனா தான் இருப்பாங்க, ஆனா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. 2 குழந்தைங்களுமே ஹெல்த்தியா இருப்பாங்க. அதே மாதிரி என்னோட மாமியார், அவங்களுக்கும் அந்த ஏஜ் 75+ ஆயிடுச்சு. இடையில அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த டயட் ஃபுல் டயட் நான் கொடுக்குறோம். கரெக்டா அந்த ராகி தோசை தனியா அவங்களுக்கு மட்டும், ராகி கேழ்வரகு கோதுமை 3மே கலந்து தனியா உப்பு கம்மியா போட்டு அவங்க தோசை ஊற்றி கொடுப்போம். அது எல்லாமே எங்க வீட்டில் நாங்கள் குறிப்பா ஃபாலோ பண்றோம். ஸோ 75+ அவங்க உடம்பு சரியாம இருந்து 2 years ஆச்சு மேம். இப்போ அவங்க இப்போ நார்மல், அவங்க சுகர் நார்மலா இருக்கு, ப்ரெஷர் நார்மலா இருக்கு, எந்த ஒரு டிஃபிஷியன்சி இல்லாம அவங்களோட டயட் ஃபாலோ பண்ணி கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது என்னோட மாமியார் திரும்ப வரமாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நாங்க மீண்டும் கொண்டு வந்து இப்பவும் அவங்கள வந்து கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து எங்க துறை தலைவர் பேசும்போது நிறைய செய்திகளை சொன்னாங்க. இதுல தொகுப்பாளர்ல வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கிடையே சகோதரிகள் விஜயலட்சுமி மேடம், வினோதா, இவங்க 2 பேருக்கும் ஒரு ஐயம் என்னன்னா, உங்க கணவர் செய்வாங்களா ஒரு கேள்வியை கேக்குறீங்க. நம்ம இது மாதிரி பேசி பேசி நம்மளே நம்ம அடிமைப்படுத்திக்கிற சூழல்ல தான் இருக்கிறோம். நிச்சயமா ஆண்கள் வந்து நமக்கு உதவியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம பேசணும். தொடக்கத்துல நம்ம என்ன பேசணும், பாரதியார் தான் பேசணும். நம்ம வந்து எந்த பெண்ணை உதாரணம் எடுத்து பேசல. அப்படி பார்க்கும்போது ஆண்கள் வந்து நமக்கு இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அதை ஒவ்வாமையா நீ சுத்தமா செய்ய மாட்ட, நீ அதை பண்ண மாட்டேன்னு நம்ம வெறுத்துடுறோம். அது நிறைய பேர் சொல்லி சொல்லி அவங்க மட்டப்படுத்திடுறாங்க. அப்படி இல்லாம அவங்களுக்கு கொடுங்க வேலையை, அவங்க அற்புதமா செய்வாங்க, இன்னும் நல்லாவே செய்வாங்க. வேற வேற டிஃபரெண்டா செய்வாங்க இல்லையா? நீங்க 2 பேரும் இப்படி பேசுனதுனால இங்க உட்கார்ந்து இருக்கிற பேராசிரியர் 2 பேரும் வீட்டுக்கு போனோம்னா அங்க இவ்வளவு பேசிட்டு வந்தியே இதை செய்ய அப்படின்னு சொல்ல இல்ல, நம்ம செய்யற நம்ம கை கழுவுறோமான்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? நம்ம கை கழுவுறோமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம கேட்போம். அதான் நம்பணும் இல்ல மேடம், நம்பணும். ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. நிச்சயமா அந்த இதுல வந்து பெண்களை பெருமைப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் ஆண் சமூகம் 70 விழுக்காடு உந்துதலாக இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மேடம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, இணைந்திருக்கிறீர்கள். இது உங்களோடு நாங்க. இன்னைக்கு நாங்க தஞ்சாவூர் பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரியிலிருந்து தான் இன்னைக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சியில பேராசிரியர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட இருக்காங்க இளையராஜா. இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அங்க அதுல வந்து வேட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். இன்றைய அருமையான தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களின் பங்கு முக்கியமானது. இன்றைய சூழ்நிலை வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களோட ஆண்கள் தான் இப்போ அதிக பொறுப்பு இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் பெண்களோட ஆண்களோட பங்கு தான் அதிக குழந்தை வளர்ப்புல வந்திருக்கு. இப்போ நான் வந்து டெய்லியும் காலேஜ் வந்து நான் ஒரு 8:30 கிளம்பினேன். முன்னாடியே ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போ வந்து குழந்தைங்களை நான் தான் பார்த்துக்குவேன். இப்போ வெளியில் அவனை அழைச்சிட்டு போகும்போது போனவொடனே ரொம்ப அடம் பண்ணுவான். அது வெளியில் அழைச்சிட்டு போகும்போது இது மாதிரி வெளியில் அழைச்சிட்டு போகும்போது போகிறப்ப பைக்கில் அழைச்சிட்டு போகும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான். அந்த இது இந்த லைட்டெல்லாம் எப்படி எரியுது, இது யார் போடுறது, ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் இது யார் வாங்கி கொடுத்தது அப்படிம்பாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் உனக்கு தேவையா, ஏதோ வாங்கி கொடுத்தா சாப்பிடு அப்படின்னு அந்த குழந்தைய வந்து திட்டுவாங்க. அதோட அந்த குழந்தைகளோட ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்திடுவாங்க. அதை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அந்த கடையில் வந்து அந்த தாத்தா கொடுத்தாங்க,
அந்த தாத்தா பேர் என்னன்னு கேட்பான். அடுத்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பா கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு பேர் சொன்னாங்க, இந்த தாத்தா சொன்னாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த லைன்ல மறுபடியும் அடிச்சு வரும்போது அது கரெக்டாக ஞாபகம் வரும். இந்த கடையில் இந்த தாத்தா அந்த பேர் சொன்னால் கரெக்டாக அந்த பேர் வந்துடும் அவனுக்கு. இந்த தாத்தா வந்து இந்த திங்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க, அந்த கடைக்கே அழைச்சிட்டு போங்க அப்படிமா. அதே மாதிரி மேகி வாங்கி கொடுக்கணும், மேகி கேட்பான். இந்த இது படத்தை பார்த்தோன்னு மேகி சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவோம்னா அதை இது கடைக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குவேன், பீன்ஸு, கோஸு வீட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா நைஸாக சீவி அந்த மேகி சைஸில் எண்ணெய் இல்லாமா அதை நல்லா ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணி விட்ருவேன். பாயில் கொடுக்க மாட்டேன், பாயில் பண்ணி வேக வச்சு இதில் போட்டு நான் பாட்டை எடுத்து சாப்பிட்டுருப்பேன். சமைக்கவும் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக மேடம் நல்லா சமைப்பேன். சரி, நான்வெஜ் நல்லா சமைப்பேன் மேடம். என்ன உங்க வீட்ல என்ன பிடிக்கும், நீங்க என்ன சமைச்சு கொடுப்பீங்க? சிக்கன், செட்டிநாடு சிக்கன் சாப்பிடுவேன் மேடம். நான் இதுக்கு முன்னாடி வந்து 5 இயர்ஸ் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஓ சரி. காலேஜ் இந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணிப்போம், நாங்களாம் சமைச்சுக்குவோம். அப்போ வந்து ஹாஸ்டல் வார்டனாகவும் இருந்திருக்கேன். நான் இருக்கும்போது அந்த குக்கர்ஸ் எல்லாம் சமைக்கும் போது போய் பார்ப்பேன், ரவுண்ட்ஸ் போடுவோம். அப்போ அவங்கள்ட்ட கேட்போம் சமையல்காரங்கள்ட்ட என்னென்ன போடுறீங்க இந்த செட்டிநாடு இருக்குது அப்படின்ட்டு. அதுலேருந்து நான் அதை சமைக்க எடுத்துட்டேன். சரி, அப்போ இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு இங்கேருந்து போவேல இவங்க கிட்ட நான் வேற எதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன்னா இல்லையோ ஆண்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற இன்னொரு ட்ரைனிங் எடுத்துட்டு போவீங்க. நம்ம வீட்டு ஆண்கள் நமக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க எப்படி செய்ய வைக்கலான்னு மேம் கிட்டையும் கேட்டு சரி பயிற்சி எடுத்துட்டு போகணும். சொல்லுங்க. வணக்கம், உங்க பேரு? என் பேர் டி வாசவி. நான் ஊட்டச்சத்து டிபார்ட்மெண்ட் தான் வந்து பேசுகிறேன். நான் என்ன வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து எப்படி நியூட்ரிஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ குழந்தை வந்துட்டு பிறந்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியறதில்ல. எப்படி வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் உணவு மூட்டை முறையை வந்து தெரியறதில்ல. அதை பற்றி சின்னதாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து குழந்தை வந்து பிறந்த உடனே வந்துட்டு சீம்பால்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலரில் வரும். கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கொடுக்காத, அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த சீம்பாலை கொடுக்கணும். அதில் தான் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. மூளை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து வந்து அந்த சீம்பாலில் தான் வந்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் கொடுங்க. அந்த மஞ்சள் கலரில் ஃபஸ்ட்டு வர அந்த பாலை கொடுங்க. அதில் தான் அதிகமான ஊட்டச்சத்து வந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து. பொதுவாக இப்போ 6 மாசங்கள் வரைக்குமே குழந்தை பிறந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணி கூட இல்ல. இப்ப என்ன முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீனி தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நோய் தொற்று வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணணும். அதை வந்து பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், விழிப்புணர்வு வந்து நம்ம கொடுக்கணும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால அவங்க எடுக்கிற அந்த திங்ஸ் அதில் கூட நம்ம நோய் தொற்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு பழச்சாரோ தண்ணியோ இந்த ஜீனி தண்ணியோ வேறு எதுவுமே தேவை கிடையாது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இணை உணவுன்னு சொல்லுவோம். தாய்ப்பாலோட சேர்த்து குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்கறது. சாதம் அப்படின்னா வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த சாதம் வேக வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் உப்பு போடாமல் கூட கொடுக்கலாம். உப்பு போட்டால் ருசி வந்து அதுங்களுக்கு தெரியும். சர்க்கரை இந்த மாதிரி சேர்க்காம லைட்டாக உப்பு, ரொம்ப அதிகம் உப்பு போடாமல் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்துச்சுன்னா அது மாதிரி கேட்குங்க. மற்றபடி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வடித்த அந்த தண்ணி, பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி, இதெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான். இன்னொரு விஷயம் அந்த தாய்ப்பாலில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். தாய்ப்பாலும் மாட்டுப்பாலும் சேர்ந்து கொடுக்கவே கூடாது. செரிமான பிரச்சனை வந்து குழந்தைகள் தவறக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமா ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களை ஒரு சிறு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பேசலாம். 6 மாதங்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தெரியாமல் நிறைய பேர் வந்து மாட்டுப்பால் கொடுத்துட்றாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பேக்கெட் பாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து மாட்டுப்பால் கொடுக்குறது நல்லது இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி இதை சொல்லுங்கள்.
மாட்டுப்பால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து நிறைய கொழுப்பு சத்துக்கள் இருக்கும். குழந்தையோட வயிற்றுல வந்துட்டு செரிமானம் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால அவங்களுக்கு வயிற்று வலி, இந்த வயிறு உப்பிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து நைட்டு ஃபுல்லாக அழுவ ஆரம்பிச்சிடும். நமக்கு காரணம் தெரியாமல் வேற ஏதாவது மருந்து கொடுத்துட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா டாக்டரோட ஆலோசனை இப்போ வந்து குழந்தைக்கு வந்து தாய் பால் ஊட்ட முடியல அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்குன்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு காரணங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தான் வந்துட்டு அவங்க ஃபார்மேட்டட் மில்க் வந்துட்டு கொடுக்கணும், பால் பவுடர் வந்து கொடுக்கணும். நம்மளாம் வந்து மாட்டுப்பாலெல்லாம் கொடுத்துடவே கூடாது. அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 1 வயசுக்கு மேலே கொடுக்கலாம். அதுவும் வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி தான் கொடுக்கணும். ரொம்ப கெட்டியாக வந்து தாய்ப்பாலை கொடுத்துடக்கூடாது. 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி எல்லாம் இணை உணவு கொடுக்கறது. சரிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கறது மூலியமா தாய்மார்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது. இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் வந்து கட்டி இருக்குன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. தாய்ப்பால் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. 2 வயசு வரலும் கம்பல்சரி கொடுத்துட்டே இருக்கலாம் தாய்ப்பால் வந்துட்டு. அப்படி கொடுக்கும்போது வந்து புற்றுநோயை வந்து சரி பண்ணிக்கலாம், எலும்பு தேய்மானத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் உள்ள ஒரு அன்பு வந்து ஒரு அரவணைப்பு வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க குழந்தைய வீட்டில் விட்டு போயிடறாங்க, பாசம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தாய்ப்பால் மூலியமாக அந்த பாசத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு பிறகு என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் சொன்னேன் இல்லையா, சாதம் வடித்து அந்த தண்ணியை கொடுக்கலாம், அப்புறம் பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை கொடுக்கலாம், காய்கறி வேக வச்சு அந்த சூப்பு மாதிரி அதை கொடுக்கலாம். ஆனால் தாளிக்க கூடாது, வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1 வயசுக்கு அப்புறம் இட்லி கொடுக்கலாம். இட்லி, ராகி பால் கொடுப்பாங்கல்ல, கொடுக்கலாம் மேம், கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. ராகி எப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சிருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எடுத்து அரைச்சி அந்த மில்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு ராகி பாலை எடுத்து அதை சுண்ட காய்ச்சும் போது அது வந்து ஒரு கெட்டி பதம், ஒரு சர்லாக் வரும். சர்லாக்கு கொடுக்கவே கூடாது. அதுக்கு பதில் நீங்க ராகி கொடுங்க. கால்சியம் அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த எலும்பு பலத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கொடுக்கலாம் மேடம். இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். வேற என்னென்னலாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, பால் கொடுங்க. அதை 1 வயசுக்கு அப்புறம் நல்லா பால் கொடுக்கலாம். மசிச்ச சாதம் எப்படி கொடுக்கணும், அந்த சாதத்தை அப்படின்னா வேக வச்சு அப்படியே கொடுக்க கூடாது, செரிமானம் ஆகாது. மசிச்சு வந்து கொடுக்கணும். பருப்போட சேர்த்து மசிச்சு கொடுக்கலாம். ராகி களி கொடுக்கலாம். உருளைக்கிழங்க மசிச்சு கொடுங்க. உப்புமாவா கொடுக்கலாம், பொங்கலா கொடுக்கலாம். கேழ்வரகு பால், அதான் பால் சொன்னீங்க இல்லையா, அதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முட்டை 12 மாசத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம்னா, முட்டை வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். மஞ்சள் கருவு தான் சேர்க்கணும், வெள்ளைக்கருவு அப்புறம் சேர்த்துக்கலாம். மீன் இருக்கு இல்லையா, மீன் வந்து கண்டிப்பா சேர்க்கலாம். ஏன்னா புரதச்சத்து நிறைய இருக்கு. பழங்கள்ல என்னென்ன கொடுக்கலாம்? பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆப்பிள் வந்து பெஸ்ட் மேம். ஆப்பிள், பனானா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். சப்போட்டா பழம் கொடுக்கலாம். அதான் சீடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி, அந்த விதைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி வந்து பழங்களை வந்து நம்ம கொடுக்கலாம். ஆப்பிள் 6 மந்த்ல 6 மாசத்துல கண்டிப்பா வந்து ஆப்பிள் வந்து ஸ்டீவ் பண்ணி கொடுக்க சொல்லுவோம். எப்படின்னா அவிச்சு கொடுக்க சொல்லுவோம். பாதி தண்ணியில இருக்கும், பாதி வந்து ஆவிலே வேகும். அந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டைஜஷனும் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேக வச்ச பருப்பு, பால், மீன் வந்து ரொம்ப ஆரோக்கியம். பழங்கள் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்கள் கொடுக்கலாம். நீங்க சப்போட்டா கொடுக்கலாம், ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கும். இணை உணவுல பார்த்தீங்கன்னா வேற என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சத்து மாவு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே இப்போ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. முளைக்கட்டிய தானியங்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தானியங்களை முளைக்கட்டி அதுலேருந்து சத்து மாவு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க. நம்ம வந்து கொஞ்சம் லேட் தான் ஆகும், கொஞ்சம் இதுதான் ஆகும். நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கடைகளில் போயிட்டு வாங்கி கொடுக்குறத குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது எல்லாமே கொடுக்கலாம். டிவி பார்த்துட்டு சாப்பிடு, ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லாம கொடுக்கணும். அதுதான் மெயின். அப்படிதானே? எஸ் மேம். இப்போ 10th +2 படிக்கிற பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய மார்க் வாங்கணும், படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த்தி டயட்ஸ் கொடுக்கலாம், எப்படி எல்லாம் கொடுக்கலாங்கிறது வந்து சுபா மேடம் சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேடம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேயுமே வந்து எப்பயுமே ப்ரெஷர் கொடுத்தே இருப்பாங்க. நிறைய மார்க் வாங்கணும், ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு வந்து குழந்தைங்கள ஸ்ட்ரெஸ் கொடுத்தே இருப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயுமே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், என் பிள்ளை தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களோட மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக இப்போ அடலசன்ட் பீரியட் அப்படின்னாலே நார்மலாகவே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய நடக்கக்கூடிய ஸ்டேஜ் அது அடலசன்ட், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுனால அந்த 10th
to 10th 12th படிக்கிற பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த மன ரீதியாகவும் அஃபெக்ட் ஆவாங்க, உடல் ரீதியாகவும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க டயட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ், அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கலாம். அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூஸ் போடுறோம், ஆரஞ்சு ஜூஸ் போடுறோன்னா மினிமம் 10 minutes 20 minutesக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட் ஜூஸ் வந்து கொடுத்துடணும். போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கக்கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் வெரி குட். ஏன்னா அது வந்து கொடுக்குமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் ஆஸ்கார்பிக் ஆசிட் அது இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து கண்டாமினேட் ஆகிடும். அது மாதிரி அந்த அடல்சன் குழந்தைங்க நம்ம பார்ப்போம், பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் விரும்புவாங்க. ஸோ பீஸா வாங்க போகிறேன், பர்கர் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி தான் போய் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்டடி வைப்பாங்க, 6:30 7 o'clock வரையும் ஸ்டடி வச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தோடனே அம்மா எனக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடு, எனக்கு வந்து சப்பாத்திலாம் வேண்டாம், எனக்கு பூரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த பேரண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக அவங்களுக்கு வந்து ஹெல்தி ஃபுட்டாக கொடுக்கணும். ஸோ முளைக்கட்டின பயிறு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். முளைக்கட்டினது மட்டும் இல்லாமல் அதை வேக வச்சு ரெசிபீஸில் போட்டு அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தோடனே மொபைல் பார்த்துக்கிட்டே தான் அவங்க சாப்பிடுவாங்க. முதல்ல இந்த விஷயத்த முதல்ல ஸ்டாப் பண்ணணும். மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால அந்த சாப்பாட்லேயும் கவனம் இருக்காது, அந்த குழந்தைங்க ஃபுல்லாகவே மொபைலில் தான் ஃபுல் கான்சன்ட்ரன்சி இருக்கும். என்ன பார்க்குறாங்க மொபைலில் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பார்க்கலாம், ஃபிலிம் பார்ப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க, யூடியூப் பார்க்குறது இதெல்லாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணாலே அவங்களுக்கு ஹெல்தி ஃபுட் நார்மலாகவே கிடைக்கும். அப்புறம் அப்பதான் சொல்ற கதையெல்லாம் ஆன்லைன் தான் சொல்லுது. அப்புறம் அவங்க மொபைல் பார்க்காம எப்படி அவங்களால சாப்பாடு சாப்பிட முடியும்? அப்ப வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ், பாட்டி, தாத்தா இவங்க எல்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்க வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எங்க கதைகளை சொல்லிட்டு தான் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல வந்து கண்டிப்பா நாங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மொபைல் வந்து we are using only for speak, நம்ம பேச மட்டும் தான் யூஸ் பண்ணோம். போன் வந்தா அப்பா போன் அப்படின்னு குழந்தை கொண்டாந்து கொடுக்கும், குழந்தை கூட போன் அட்டன் பண்ணாது, வந்து கொடுக்கும் எங்கிட்ட, நாங்க வந்து போன் பேசுவோம். ஆனா மொபைல் வந்து பிள்ளைங்களை பார்க்க விடுறதே கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க ஃபாலோ பண்றோம். டிவி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலன்னா, நம்ம எங்க நிகழ்ச்சிக்கு போனாலும் நான் என் பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டே கொடுக்கறது இல்ல, நான் என் பிள்ளைங்களுக்கு மொபைலே கொடுக்கறது இல்லன்றாங்க. அப்ப எப்படி 2K கிட்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க? மாதவன் சார்ட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு. எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் மாதவன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், அவரு என்ன சொல்றாரு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆணா இருந்து ஆண் தாயா எப்படி செயல்படுறாருங்கிறது அவர்கிட்ட கேட்போம். ஆஹா, எக்ஸலென்ட் சொல்லுங்க சார். ஆண் தேவதைகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க, அதனால சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். கதை சொல்றதை பத்தி சொல்லுங்க. மேடம், மாதவன் பாரத கல்வி தஞ்சாவூர் பேசுறேன். ஒருபான சொத்துக்கு ஒரு சொல் பதம் சொல்லுவாங்க. நானும் சார் வந்து ஒரு பதமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தை வளர்ப்புல வந்து ஆண்கள் பங்கு வந்து அதிகமாக தான் இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா எனக்கு இப்போ கை குழந்தை இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக ஃபீட் பண்ணுவாங்க, காலையில் எது லேட் ஆகும். இப்போ காலை நான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நானே எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு கொண்டு வரேன். அப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு தெரியாது, ஃபீட் பண்ணுறாங்க, குழந்தைக்கு என்ன அஃபெக்ட் ஆகுன்னு தெரியாது. ஐஸ்கிரீம் வேணும், ஃபாஸ்ட் ஃபுட் வேணும் அதுன்னு கேட்பாங்க. நான் அதை எடுத்து சொல்லி அது என்ன வேற லெவல் சார், நீங்க வேற லெவல் மேலே சொன்னது மாதிரி எந்த குழந்தை கை குழந்தை அந்த மாதிரி ஒய்ஃபு தெரியாது, என்ன சாப்பிடணும்னு தெரியாது. இதெல்லாம் சாப்பிட்டு குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறதை எடுத்து சொல்லி சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதிகம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லா தமிழ்நாடு உலகம் முழுவதும் வந்து ஆண்கள் வந்து அதிகம் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. அப்புறம் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் கல்லூரியில் வந்து பார்த்தோன்னா மாதவர்மர் வந்து கதை சொல்கிற போட்டிலாம் வச்சுருக்கோம். அது மாதிரி அது வந்து எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பையன் சின்ன பையன் இதுவும் கேட்க மாட்டான், இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் அதுடா இதுடா சொல்லிடும்போது அவன் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பையனை பேச மாட்டான், அப்பா அம்மா மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அதனால அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண மாட்டேன், பேசிக்கிட்டு தான் எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போனே பேசியிருப்பேன். ஆனால் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ பார்த்தோன்னா செல்லை தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க, பேசுகிறாங்களா என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல. வீட்டில் போய் திட்டிகிட்டு இருப்பேன், அப்போ பையன்கிட்ட பேசுகிறேன் இல்லையா செக் பண்ணி தான் இருப்பேன். அவங்க பேசுகிறாங்களான்னு தெரியல. நான் வீட்டுக்கு போன பிறகு அதிகம் பேசிக்கிட்டு தான் அவங்க குழந்தைகிட்ட அதிகமாக. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மூலியமா ஆண்கள் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குழந்தைகள் வளர்ப்புன்னு தான் சொல்லிக்கிறோம். மாணவிகிட்ட கேளுங்க. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க சார். அடுத்ததா வந்து ஒரு மாணவி இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் டிராவல் பண்ணிட்டு வருவாங்களா, நான் எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா, அதை பத்தி என்ன ரகசியம் எப்படிங்கிறது கேட்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ஆர் அகிலானி. நான் வந்து பாரத் காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். ஃபேஷன் டெக்னாலஜி, ஓகே. நான் வந்து டெய்லி தஞ்சாவூர் காலேஜுக்கு 4 hours ட்ராவல் பண்ணுறேன். அப் அண்ட் டவுன் 4 hours ஆகும். எங்கேருந்து வரீங்க? முத்துப்பேட்டை சைடு சித்தமல்லி வீடு. 4 hours ஆகும். ஸோ வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்.
ஆனால் அம்மா வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட் தான் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. செக்ரட்டரி அம்மாவும் கேட்பாங்க. எங்கள் செக்ரட்டரி மேம் கூட டெய்லி என்னை பார்த்து கேட்பாங்க, என்னம்மா சரியா சாப்பிட்றியா என்னன்னு கூட டெய்லி கேட்குறாங்க. ஆனால் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால. அம்மா ஹெல்த்தி ஃபுட் தான் கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் எல்லாரும் கவனிச்சு கேட்குற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரீங்க. நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க. வீட்டில் சாப்பிடாதனால டைம் இல்லைங்கிறதுனால காலேஜில் வந்து எங்கள் 30 ரூபா சாப்பாடு அன்லிமிட்டட், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். 30 ரூபா தான். நான் காலேஜில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ. அதனால வெரி குட் வெரி குட் வெரி குட். கல்லூரியிலேயே வந்து உங்களுக்கு நல்ல அருமையான உணவு கிடைக்குது, சத்தான உணவு கிடைக்குது இல்லையா? ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக காலேஜ்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து என் அப்பா வந்து என்ன இப்போ வீட்டில் வந்து அப்பா எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ அம்மா சம்டைம்ஸ் வேலைக்கு போயிடுவாங்க முடியல, இல்லை அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை ஏதாவது ஊருக்கு சம்டைம்ஸ் போனால் கூட எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, என்ன நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை நல்லா தான் பார்த்துக்குவாங்க. சரி. அதாவது எல்லா அப்பாக்களும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல. அதை வந்து இவங்க சொல்லிட்டாங்க. நம்ம இந்த கல்லூரிக்கு வந்தோன்னா அதை வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஆண்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தாமா இருக்காங்க, நீங்க தான் சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படின்னு. நேர்களை இணைந்திருங்கள், இது உங்களோட நாங்க. வணக்கம், நான் புனிதா கணேசன், பாரத் அறிவியல் நிர்வாகிகள் கல்லூரியோட தலைவராக பேசுறேன். இப்ப இந்த தொகுப்பாளர்கள், இருவரும் தொகுப்பாளர்கள் வந்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அவங்க மூலமாவும் நாங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டோம், உங்க கேள்வி மூலமா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி துறை சார்ந்த பேராசிரியர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஊட்டச்சத்து பத்தி சொன்னாங்க, ஆண்கள் குழந்தை வளர்ப்பை பத்தி சொன்னாங்க, அலைபேசியில வந்து பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொன்னாங்க. எங்க வீட்டுல அப்படிங்கறது போது நானும் வந்து என்னோட கணவர் இருக்கும் பொழுது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, தொலைக்காட்சியை அணைச்சிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் சட்டமே. தொலைக்காட்சி இருக்க இடத்துல நாங்க சாப்பிட்ற இடத்த வச்சுக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு செய்தி. அதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா, என்ன சமைச்சிருக்காங்க பாராட்டலாம். அம்மா சமைச்சிருக்காங்களா, இது நல்லா இருக்கு, ரசம் நல்லா இருக்கு, பருப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாராட்டுதல் வந்து குறைஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் போற போக்குல அப்படியே கிடைக்கிறத அள்ளி சாப்பிட்டு போற ஒரு அவசர வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியோட நான் முத்தாய்ப்பா தெரிஞ்சுட்டேன். நிறைய தாய்மார்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குண்டா இருப்பாங்க, டெலிவரிக்கு அப்புறம் பயங்கர ஒல்லியா இருந்தவங்க குண்டா இருப்பாங்க. அதுக்கு வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்னன்னா, அமிழ்தை விட இனிமையானது எது அப்படின்னா, அந்த குழந்தை பிசைஞ்சு அப்படியே கையெல்லாம் முழங்கை அளவுக்கு பிசைஞ்சு வச்சிருக்க சாப்பாடை கீழே கொட்ட மனசு இல்லாம அந்த தாய் வந்து தானே சாப்பிட்டுக்குவாங்க. அத்தனை கலோரியும் அந்த தாய்க்கு போய் அதுக்கப்புறம் குண்டாயிடுவாங்க அப்படிங்கிறது இது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு உள்ள நடைமுறையில இப்ப வந்திருக்கிற 2 தோழமைகளும் பேசுற பேச்சுல நான் ஒரு கருத்தை முத்தாய்ப்பா ஒரு கருத்து சொல்றது எப்படின்னா, நடக்க பழகுங்க. நீங்க சாப்பாடு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஏவல் சொல்லாதீங்க, இது எடுங்கன்னு சொல்லாதீங்க, நீங்களே போய் நடங்க. நடக்கும்போது நம்முடைய நடைப்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமானது. நடை என்பது இயல்பாக இருந்த காலகட்டம் மாறி நடை என்பது பயிற்சியாக மாறின காலகட்டத்தில் தான் நோய்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ உணவுக்கும் நடைக்கும் உள்ள தூரம், நீங்க எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் எத்தனை அடி நடந்தீங்க, அது ஆங்கிலத்துல கேட்பாங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்க அப்படின்னு. இதெல்லாம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. இயல்பா ஒரு ஊருக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா எங்க ஊருக்கு நடந்தே போவோம். நடந்தே போற நேரத்துல சீத்தாப்பழம் இருக்கும், நாவப்பழம் இருக்கும், பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டே போவோம். அப்புறம் அந்த வீட்டுல வழிபோக்குற வீட்டுல என்னக்கா சாப்பிட்டீங்களாக்கா, என்ன வேலைக்கு போனீங்களா அப்படிம்போம். ஆடு வளர்ப்பாங்க. இது மாதிரி மக்களோட சேர்ந்து நாங்க இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஊட்டச்சத்தோட ஒரு விஷயம். என்னுடைய பேராசிரியர்கள்லாம் ரொம்ப அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தது. நான் சொன்னது வந்து ஊட்டச்சத்தையும் தாண்டி உளவியல் ரீதியான செய்திகள் தான் சொன்னேன். இந்த வாய்ப்பை கொடுத்த வானொலி நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.
ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து உங்களோட நாங்க நிகழ்ச்சி தஞ்சாவூர் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியிலிருந்து அரங்கேறிச்சு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா ஊட்டச்சத்து பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய சூழல்ல எப்படி எல்லாம் குழந்தைய வளர்க்கணும், எப்படி எல்லாம் வந்து ஆண்களோட பங்கு இருக்கு அப்படின்றத பத்தியே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பேராசிரியர்கள். முக்கியமா வந்து ஐசிடிஎஸ்க்காக நிறைய பேச போகக்கூடிய வாசவி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது, எப்படி இணை உணவு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பேராசிரியர்களோட பங்களிப்பு, குறிப்பாக நிர்வாக இயக்குனர் புனிதா கணேசன் அம்மாவும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நிகழ்ச்சியிலேருந்து இன்றைக்கு விடைபெறுகிறோம். உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விஜயலட்சுமி ராம்கோருடன் வினோதா ஜெய். நன்றி நேயர்களே. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை